பேஸ் 64 என்கோடிங் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அதாவது நான் ஒரு வெப்பேஜ் கிரியேட் பண்ணுங்க. இது சாட் ஜிபிடியிலேருந்து நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அப்படி ஒரு வெப்பேஜ் கிரியேட் பண்ணும்போது அந்த வெப்பேஜில் இமேஜஸ் இன்சர்ட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன். ஸோ சாட் ஜிபிடி கொடுக்குற இமேஜஸை நான் டவுன்லோட் பண்ணி சர்வருக்கு மூவ் பண்ணுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இட் டேக்ஸ் டைம். அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது பேஸ் 64 என்கோடிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்தது. ஸோ இதன் மூலிமா என்ன அப்படின்னா, ஒரு இமேஜ் வந்து சர்வர்லேயே ஸ்டோர் ஆக தேவையில்லை. அதை என்கோட் பண்ணி உங்களுக்கு கோடிங்லேயே அந்த இமேஜ் வந்துடும். இதுதான் பேஸ் 64 என்கோடிங்ன்றது. அதாவது நம்மளுடைய இமேஜஸ்லாம் பைனரி டேட்டாவாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ பைனரி டேட்டாவாக இருக்கிற அந்த ஒரு இமேஜை இது ஆஸ்கை ஸ்ட்ரிங் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணுது. இதுக்கு ஒரு 64 கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இந்த பேஸ் 64 என்கோடிங்ன்றது இப்படி தான் பைனரி டேட்டாவை ஆஸ்கை ஸ்ட்ரிங் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணுறாங்க யூஸிங் 64 கேரக்டர்ஸ். இதில் அப்பர் கேஸ் கேரக்டர்ஸ், லோவர் கேஸ் கேரக்டர்ஸ் நம்மளுடைய ஆல்ஃபபெட்ஸில், அதுக்கப்புறம் சில கேரக்டர்ஸை யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, டேட்டா இன்டெகிரிட்டிக்கு யூஸ் பண்ணுறாங்க, செக்யூரிட்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஒன் ஆஃப் த அட்வான்டேஜாக நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் ஒரு பேஜ் கிரியேட் பண்ணும்போது அந்த இமேஜஸை சர்வரில் ஸ்டோர் பண்ண வேணான்னு நினைக்கும் போது அது கோடிங் லெவல்லையே வரணும். அப்படி ஒரு டெக்னாலஜி இருக்குது. அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் கான்செப்ட் தான் இந்த பேஸ் 64 அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பேஸ் 64 என்கோடிங்கை பற்றி நீங்களும் பாருங்கள். எப்படி நம்ம இதை என்கோட் பண்ணுறோமோ அதே மாதிரி டீகோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது, அதுக்கான டூல்ஸும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது இந்த மாதிரி பேஸ் 64 இமேஜஸ் நம்மளுடைய சைட்டில் இருந்தால் இது SEO ஃப்ரெண்ட்லியாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது சேலஞ்சிங் தாங்க, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. தேங்க்யூ வெரி மச். திஸ் இஸ் சசிகுமார் டாக்ஸ்.